Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். என்னடா எப்பவும் இவங்க கார்ல தானே டிராவல் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன ஒட்டகத்துல டிராவல் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜஸ்தான்ல இருக்கிறோம். ஒட்டகத்துல போகாமையா? என்னோட கடைசி 4 வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ன்ற இடத்துல உள்ள முக்கியமான இடங்களை நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் ராஜஸ்தான் டெசர்ட் எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். டென்ட் ஸ்டே எப்படி இருந்துச்சுன்ட்டும் காமிக்க போகிறேன். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஜோத்பூர்லேருந்து ஜெய்சால்மருக்கு கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 180 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு ஜெய்சால்மருக்கு. 100 கிலோமீட்டர் ஆல்ரெடி கடந்து வந்திருக்கோம் போல. ஜோத்பூர்லேருந்து ஜெய்சால்மர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் எடுக்குது. நாங்கள் காலையில் ஜோத்பூரில் 2 இடம் சுற்றி பார்த்துட்டு மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பினோம். 1 மணிக்கிட்ட கிளம்பினோம். இப்போ 6 மணி ஆகுது. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர்டில் ஜெய்சால்மருக்கு 6 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஜெய்சால்மருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போகிறோம். நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெசர்ட் கேம்ப். ஒரு டென்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். காலையிலலாம் சுற்றி பார்த்துட்டு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணது எனக்கு கண்ணு கட்டுதோ இல்லையோ, என்னோட கேமராவுக்கு ரொம்பவே கண்ணு கட்டுது. இன்னைக்கு போயிட்டு அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். எனிவே நாளைக்கு தான் நம்ம போயிட்டு ஜெய்சால்மரை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற கேம்பை நெருங்கிட்டோம். நம்ம கேம்ப் வந்தாச்சு. மேலத்தாளத்தோடு நம்மளை வரவேற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். உள்ளே வந்தால் இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்குது. அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. குட்டி பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு கச்சேரியை நம்ம உட்காந்து பார்த்து ரசிக்கிறதுக்காக கீழே குஷன்ஸ் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி இடத்துல உட்காந்து பாட்டு கச்சேரி இந்த இடத்துல நடக்கும், அதை பார்த்து ரசிக்கலாம். முடியாதவங்களுக்கு மேலே சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அங்கே கூட உட்காந்து பார்க்கலாம். அவங்க பாட்டு கச்சேரி கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் ஒரு டென்ட்டில் தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட் கூட இருக்குது. நல்ல நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க டென்ட்லாம். இப்போ நம்ம டென்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டென்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணணுன்னு கேட்டிருந்தனால டபுள் காட் 2 கொடுத்துருந்தாங்க. ஃபேன்லாம் செட் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோஸ்க்காக மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைமில், அதாவது டிசம்பர் ஜனவரி டைம்லலாம் நமக்கு ஃபேனே தேவைப்படாது. ஏன்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 9 டிகிரிஸ் தான் இருந்தது. டேபிள் லேம்ப், கண்ணாடி, பாத்ரூம் கூட டென்ட்க்கு பின்னாடி செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நிற்கிறோம்ல, அதுக்கு பின்னால் தான் ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் இந்த டென்ட்டோட ஒரு தொடர்ச்சி தான். இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். கூடவே என்ஜாய் பண்ண கர்மா கரம் பக்கோரே அண்ட் சாய் கொடுக்குறாங்க.
ப்ரோக்ராம் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. கேம்ப் ஃபயர் வச்சு நம்மள மாதிரி வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டின்னர் டைம் வந்து 7:30லேருந்து 9 மணி வரை நம்ம அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடணும். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகி உட்காந்துருக்கோம். இதுதான் இந்த கேம்ப் செட்டப் உடைய மார்னிங் வியூ. கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆனால் டெம்பரேச்சர் சிங்கிள் டிகிரியில் இருந்தனால குளிர் தான் கொஞ்சம் தாங்க முடியல. இந்த 1 நைட் கேம்ப் ஸ்டேக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. நைட் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் 10Kன்றது ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தான் தோணுது. லைக் 4K or 5K இருந்தால் ரீசனபிளாக இருக்கும்னு தோணுது. டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே. இப்போ நம்ம இந்த கேம்ப் சைட்க்கு பபாய் சொல்லிட்டு நம்ம கேமல் சஃபாரி போகிறோம். கேமல் சஃபாரி போகிறதுக்கு பசங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனாலும் பார்த்துக்கலான்னு கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம போகிற கேமல். ஜோ வந்து ஈஸியாக ஏறிட்டா. எனக்கு தான் வந்து ஏறுறதுக்கு கூட பயமாக இருந்துச்சு. பயத்தை வெளியே காமிக்காம ஏறிட்ட பிறகு கூட அந்த ஒட்டகம் எந்திரிச்சு நின்ன உடனே எங்கேயோ மேலே ஹைட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் வேற ஆராம்சே பைட்டோன்றாரு. நமக்கு எங்க அங்க ரிலாக்ஸ்டா உட்கார முடிஞ்சுது. கேமல் கொஞ்ச நேரம் மூவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நானும் ஜோவும் ஏறின கேமல் தான் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி வந்து என்னோட ஹஸ்பண்டும் ஜானும் இன்னொரு கேமல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதோ எங்களுடைய கேமலை அவங்க கையில கொடுத்துட்டு எங்க கேமலை கூட்டிட்டு வந்த அந்த குட்டி பையன் கிளம்பிட்டான். ஃபர்ஸ்ட் மலை மாதிரி மண் மேடு இருந்துச்சு, அதுல ஏறணும். அதுக்கப்புறம் மேல போய் பார்த்தா ஃபுல்லா மணல் தான். மேடுக்கு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் தோப்பு மாதிரி இருந்துச்சு. போக போக எனக்கு இருந்த பயம் எல்லாம் போயிருச்சு. நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்படிதான் இருந்தது எங்களுடைய டென்ட் ஸ்டேயும் கேமல் சஃபாரியும். இப்போ நீங்க இங்க பாக்குறது எல்லாமே நாங்க ஸ்டே பண்ணியிருந்த டென்ட்ஸ் மாதிரி உள்ள கேம்ப் ஸ்டே தான். நாங்க வந்து அடுத்த இடத்த பாக்குறதுக்கு இப்போ கிளம்பிட்டோம். சீக்கிரத்துல ஜெய்சால்மர்ல இருக்க இன்னொரு இடத்துடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.